அட மூக்கையா, வேலை செய்யாம பகல்லே தூக்குமா? இரு உன்னை வச்சுக்கிறேன். மாட்டியா? என்ன முத்தமிழ் சொல்லுங்கய்யா. எங்க ஆத்தலா காண? வீடு வரைக்கும் போயிருக்காங்கய்யா. காலையிலே உடம்பு முடியாம இருந்தாங்க, மாத்திரை போட்டாங்களா இல்லையா? மாத்திரை போட தான் போயிருக்காங்கய்யா. நான் கொஞ்சம் நீதிமன்றம் வரைக்கும் ஒரு வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். பற்றைய பாத்துக்க. அப்புறம் வந்தன ஜவுளி கடையில இருந்து ஆள் வருவாங்க, மேல ஆபீஸ்ல உட்கார சொல்லு. சரிங்க, நான் உட்கார வச்சுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா. டேய் செல்வா, கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. சரிங்க. அப்புறம் மேல மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் அடுக்கி வைங்க. நான் போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஒழுங்கா அடுக்கி வைக்கணும். போங்க. சரி. ஏய் வாடா. டேய் செல்வம், ஐயா மட்டும் வேலை கொடுக்கலன்னு வச்சுக்க, ஆமாடா, நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்கவே முடியாது. அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குடா. பெரியப்பா அம்மா முருகனுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா. ஐயா கிட்ட ஒரு வாரம் லீவ் கேட்கலான்னு இருக்கேன். ஐயோ அப்பா, ஐயோ டேய் வாடா. என்னாச்சு பாங்க? ஐயோ, இப்படியே போனா நம்ம சாதிக்கே சங்கூதிருவாங்க போல இருக்கே. மேடம் டாக்டர் இருக்காரா? டாக்டர் இல்ல, டியூட்டி நர்ஸ் தான் இருக்காங்க. சரி பார்க்குறேன் மேடம். ஐயா மங்கைக்கு என்னாச்சு முத்தமிழ்? ஒண்ணும் இல்லையா. நாங்க பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருந்தோம். மங்கையை தேல் குட்டிச்சாதான் தூக்கிட்டு வந்தோம் ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? நல்லா இருக்காங்க. உள்ள இருக்காங்க. நீங்களே பாருங்க ஐயா. ஐயா முத்தமிழ், என் குடும்பத்துக்கு எவ்வளவுதாயா செய்வேன்? இதுல என்னங்கய்யா, உன்னை மறக்கவே மாட்டேயா. ஐயா இதுக்கு போயிட்டு. சரி, 3 மணிக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காரு. மங்கையை நான் கூட்டு வந்துடுறேன். நீங்க போய் பட்டறையை கொஞ்சம் பாத்துங்கப்பா. சரிங்க. நாங்க அப்புறம் நீங்க போயிட்டு டிரைவரை கார் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க. சரி வாடா. பாத்து போங்கப்பா. சரிங்க. போமா. உட்காரு தாயே, உட்காரு. பார்த்து உட்காருமா. ஆத்தா நீ இப்படி வந்து உட்காரு. முத்தமிழ கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. ஒன்றும் இல்லைத்தா, ஒன்றும் இல்லை. முத்தமிழ ஐயா, மங்கைக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. சரிங்கய்யா.
பாட்டி உங்களுக்கு? எனக்கு வேணாம்ப்பா. இப்போ பரவாயில்லையா? ம் சரி படுத்துக்கோ. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், தேங்க்ஸ். நம்ம இடத்துக்கு வழக்கு போட்டு 4 வருஷம் ஆகி போச்சு. வர்ற 21ஆம் தேதி தீர்ப்பு. அது நமக்கு சாதமாகத்தான் அமையுது. ஏன்னா மேல அவன் இருக்கான். கண்டிப்பா இறைவன் நம்ம சைடு இருக்காங்க. நம்ம பேரூராட்சி வரிய வந்து மொத்தத்தையும் நான் வந்து கட்டிடுறேன், சரிதானே? என்னங்கய்யா இதுக்காக இங்க வந்திருக்கேன். சரி சரி. இந்த பக்கமா போனேன், அப்படியே மரியாதை நிமித்தமா ஐயா பார்த்து போலான்ட்டு வந்தேன். என்ன போய் இப்படி போன தீபாவளிக்கு வந்தேன், அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்திருக்கேன். இவ்வளவு நாள் நான் வரல போல நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல, அதான் ஒரு ரெட்டு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வரேங்கய்யா. ஏதோ இருந்தாலும் நான் சொல்றேன், போன் வரேங்கய்யா. நான் பொழைச்சதும் உன்னாலதான், எங்க அப்பா பொழைச்சதும் உன்னாலதான். இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. யாரா இருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். ஐயாவுக்காக என் உசுரை கூட கொடுப்பேன் மங்க. அப்போ நீ சரியா கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாப்பிள்ள, எனக்கு தெரியாம இந்த கூத்து எத்தனை நாள் நடக்குது? அட நீ வேற, அது ஏதோ விவரம் புரியாம பேசிட்டு இருக்கு. அன்னைக்கு நீ தூக்கிட்டு போறப்ப எனக்கு தெரியும்டா. டேய், அந்த நிலைமையில யார் இருந்தாலும் நான் அதான் பண்ணிருப்பேன். அப்படியா? பக்கத்துல ஒரு பாட்டி முடியாம இருக்கான், தூக்கிட்டு போறியா? டேய் லந்தா, கொல்ல விட மாட்டேன். டேய் நில்றா. ராமசாமியா? ஐயா சொல்லுங்க ஐயா. வீட்ல இருந்து சாப்பாட்டை பட்டறைக்கு எடுத்துட்டு வா, எல்லாரும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். சரிங்க ஐயா. சரியாப்பா? சரிங்க ஐயா. சரிப்பா. பாட்டி, முட்டையை எடுத்துட்டு வா. முட்டை கோழியா இருப்போது, முட்டை எடுத்து வச்சுடு பாட்டி. ஐயே, வீர செல்வமா? ஆமா வை பாட்டிய. தின்னி பல சாப்பிடுற கருப்பையா? ஆத்தா வச்சுட்டு சீக்கிரம் போய் உட்கார. ஆத்தா ஆத்தா. என்னையா? முத்தமிழ் என்னமோ சாதாரண நினைச்சேன், கலெக்டர் ஆபீஸ்ல கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்டான். நம்ம கலெக்டரே கதற விட்டான்ல. ஏப்பா படிச்ச பிள்ளை இல்லையா? இந்த பற்ற பாதுகாக்கிறதுக்கு 30 வருஷமா எவ்வளவு மெனக்கிட்டு தெரியுமா ஆத்தா? இது ஈஸியா முத்தமிழ் முடிச்சுட்டேன். பேசாதீங்க, சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.